தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட் சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ரெடியாக போற திரைப்படம் செய்யான். இந்த படத்தோட இயக்குனர் தாய்க்கிழவி திரைப்படத்துடைய இயக்குனரான சிவகுமார் முருகேசன். இந்த படத்த ஒரே ஷெட்யூல்ல ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. மதுரையில இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்க போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயினா தெலுங்கு ஆக்ட்ரஸ் பார்கவி போஸ் நடிக்க போறாங்க. ஜனநாயகன் இந்த திரைப்படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் அந்த டீம் மெம்பர்ஸே கொடுக்க போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் கூட சூர்யா அவருடைய படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதன் காரணமாக இந்த திரைப்படத்தை உடனடியாக ரிலீஸ் பண்ண இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கருப்பு இந்த படத்துடைய ரிலீஸை 14/5/2026 ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படம் எல்லா ஏரியாலையும் ரிலீஸ் ஆனால் தான் ஒரு பெரிய வசூல் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பிளாக் பஸ்டர் ஹிட் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் ஈட்டுற ஒரு படமாக இந்த படம் இருக்குன்றத இந்த டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக நம்பி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஓவர்சீஸ்லேயும் இந்த படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்புன்றது வேற லெவலில் இருக்குன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ஆர்எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஒரு 4,25,00,000 ரூபாய் தரணும் அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான எல்டர் குமாருக்கு. அண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட்டு கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை கௌதம் வாசுதேவ் மேனன் ரிட்டர்ன் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த அமௌண்ட்டை அவர் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. கான் சிட்டி அப்படின்ற திரைப்படம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் ஹரிஷ், இந்த திரைப்படத்துடைய ஹீரோ அர்ஜுன் தாஸ். இந்த திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் கூட ரிலீஸ் ஆகலை. பட் அதுக்குள்ளே இந்த திரைப்படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்குன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக ரஜினி அவர்கள் துரந்தர் திரைப்படத்தை பார்த்து பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. எல்லாரும் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக என்னென்னா அவர் ரொம்ப அழகாக இந்த துரந்தர் படத்தை பற்றி பேசினதுக்கு அப்புறமா நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் அவர் மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த நெகட்டிவ் விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி மக்களே நிறைய கமெண்ட்ஸை யாரெல்லாம் அப்படி நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பதிலடியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கருப்பு திரைப்படம் ஓவராலாக சேட்டலைட் டிஜிட்டல்லாம் சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டும் 110 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக ஷார்ட்டாக இந்த திரைப்படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு வெற்றிகரமான படமாக மாறி இருக்குன்ற டாக் இருக்குது. விஷாலோடைய நடிப்பில் சக்ரா அப்படின்ற திரைப்படம் ரெடியாக இருந்தது. இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் எம்எஸ் ஆனந்த் அவருடைய இயக்கத்தில் அடுத்து பிரியங்கா மோகன் லீடாக நடிக்க போகிறாங்க. இந்த திரைப்படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் இருக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. லப்பர் பந்து இயக்குனருடைய இயக்கத்தில் அடுத்து தனுஷ் லீடாக நடிக்க போகிறாரு. இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினா ருக்மணி வசந்த் நடிக்க போகிறாங்கன்ற அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ருக்மணி வசந்த் இந்த படத்தில் நடிக்க போகிறது இல்லை. அதுக்கு ரீசன் என்ன, ருக்மணி அவர்களுடைய டேட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதன் காரணமாக இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினை மாற்ற போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு.